என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வைகோவை வறுத்தெடுத்த மல்லை சத்யா. சுயமரியாதை பற்றி வாழ்க்கையே பேசுகின்ற தலைவர் வைகோ அவர்கள் ஏன் அந்த பாதையை அவர் தேர்ந்தெடுக்காமல்? திமுக தயவுல தான் 29 ஆண்டுகள் பதவியில இருந்தீங்க. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் என்பதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது. இப்போ தாவேக பக்கம் போறதுக்கு பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு தயாராயிருக்காங்க. தாவேக பக்கம் போவதற்கு எல்லா நடவடிக்கைகளும் பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி தயாராக இருப்பதாகத்தான் அவருடைய பதிலிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதில் ஒன்று, தலைவர் வைகோ அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 103வது பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை தொடர்ந்து பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் தங்களுடைய மரியாதையை செலுத்தினாங்க. அந்த நிகழ்வுல கலந்து கொண்ட மல்லை சத்யா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மரியாதை செலுத்தின பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டி தான் இப்போ அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை கிளப்பி இருக்கு. மாநில முதலமைச்சர்கள் தான் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றணும் அப்படின்ற உரிமையை மீட்டெடுத்தது. கை ரிக்ஷா ஒழிப்பு, மறுவாழ்வு இல்லங்கள் மற்றும் ஜாதி மோதல்களுக்கு அப்பால சமூகம் ஒன்றிணைவதற்காக சமத்துவபுரங்களை உருவாக்கியது அப்படின்னு கலைஞருடைய வரலாற்று சிறப்புமிக்க பணிகளையும் அவர் பட்டியலிட்டிருக்காரு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை இழந்திருந்தாலும் எதிர்கட்சியா கம்பீரமா தலை நிமிர்ந்து நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். தேவை முடிந்த உடனே நண்பன் எதிரியாவதும் துரோகியாவதும், தேவை தொடங்குகிற போது துரோகி நண்பனாவதும் அரசியல நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒண்ணுதான் அப்படின்னு மல்லை சத்யா சொல்லியிருக்காங்க. உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிடணும்னு சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தினதாவும், அதனாலதான் நாங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டோம் அப்படின்னு வைகோ சொல்லியிருக்காங்களே, அது உண்மையா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்க, தாவேக பக்கம் போறதுக்கு பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி தயாரா இருக்கிறதா தான் அவருடைய பதில இருந்து நம்மளால புரிந்துக்க முடியுது. ஆனா தலைவர் வைகோ அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய தமிழ்தாயின் தலைவர் பேரறிஞர் அண்ணாவோடு ஒப்பிட்டு பார்க்கிறதெல்லாம் என்னால ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. திருச்சியில அவர் பேசும்போது கூட போட்டி எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமானதுதான் அப்படின்னு சொன்னதை நாம ஒரு வரலாற்று நிகழ்வா நாம வரவேற்றாலும் இந்த அல்ல சில்லுகளுக்கெல்லாம் இங்க இடம் இல்லை அப்படின்னு சொன்னா அதுல மதிமுகவும் இருக்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. திராவிட முன்னேற்றத்துடைய தயவால தான் தலைவர் வைகோ அவர்கள் 29 ஆண்டுகள் நாடாளுமன்றத்துல, டெல்லி தர்பார் மன்றத்துல அவர் களமாடினார், நாவும் ஆடினார். 4 முறை நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராய் 24 ஆண்டு காலமும் 5 ஆண்டு காலம் மக்களவையை பணியாற்றி ஏறக்குறைய 29 ஆண்டுகள் அவர் நாடாளுமன்றத்துல பணியாற்றினார் அப்படின்னு சொன்னா அந்த துரதிருஷ்டம் தான் அவருக்கு அந்த வாய்ப்பையும் பெற்று தந்திருக்கு. அவருடைய மகன் இன்னைக்கு திருச்சியில நாடாளுமன்ற உறுப்பினராய் இருந்து இன்னைக்கும் பணியாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் அப்படின்றத அவங்க மறுத்துவிட முடியாது. சின்ன குழந்தை மாதிரி தலைவர் வைகோ பேசுவது ஏத்துக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்கள் சின்னத்துலதான் போட்டியிடுவோம் அப்படின்னும், எங்களுக்கு இத்தனை தொகுதிகள் கொடுத்தாதான் நிற்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போன்று பொதுவுடைமை இயக்கங்களும் அதே நிலைப்பாட்டுலதான் இருந்தாங்க. மக்கள் நீதி மையம் எங்களுக்கான உரிய இடம் கிடைக்கல, அதனால நாங்க சுயமரியாதையோட வெளியில நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுயமரியாதை பற்றி வாய்க்கிலேயே பேசுகிற தலைவர் வைகோ அவர்கள் ஏன் அந்த பாதையை தேர்ந்தெடுக்காம திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டார் அப்படின்றத அவர் தான் சொல்லணும். ஒருவேளை திமுக இந்த நேரம் வெற்றி பெற்றிருந்தா தலைவர் வைகோ என்ன மாதிரியான பேச்சு பேசுவார் அப்படின்றதும் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு ஆட்சி இல்லைங்கிற காரணத்தினால அவதூற பரப்புறதும், சேற்றை வாரி பூசுவதும், தமிழக வெற்றி கழகத்தை திராவிட வெற்றி கழகமா நாங்க பாக்குறோம் அப்படின்னு துரை வைகோ பேசுவதும் ஒருபோதும் திராவிட இயக்கத்தினர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மதிமுக துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய மல்லை சத்யா தலைவர் வைகோவை இப்படி விமர்சிக்கிறது மதிமுக தொண்டர்கள் மத்தியில சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.